இது சரியில்லையே, இன்னும் வெடிக்கவே இல்லை. பத்மாமா, நான் கிளம்புறேன். நீ சாப்பிடவே இல்லையே ரஜினி? இல்ல பத்மாமா, முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு. இன்னும் ½ hour தான் டைம் இருக்கு. நான் ஆபீஸ்க்கு போய் மீட்டிங்கை முடிச்சிட்டு சாப்பிடுறேன். நீங்க சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன் பத்மாமா. அக்கா இங்க வா. ஏய், எதுக்குடி வேலைக்கு போறவள இங்க வா நில்லுன்னு சொல்லிட்டு இருக்க? என்ன விஷயம்? சும்மா கூப்பிடலமா, விஷயம் இருக்கு. என்னவா? இங்க வாங்க. நீங்க யாருமே கவனிக்கல. என்னடி? அக்காவோட காலை பாருங்க. ஐயோ, என்னங்க இது? இது எப்படி என் கால்ல வந்துச்சு? என்னடி எங்களை கேக்குற? என்ன இது புதுசா மெட்டியெல்லாம் போட்டிருக்க? நான்லாம் போடலமா. நீ போடாம உன் காலுக்கு அது எப்படி வந்துச்சு? நீ நைட் என் ரூமுக்கு வந்தியா? ஆமா ரஜினி. பாத்திமா, உள்ள வா. உன் வேலையா இது? என்னது மெட்டி மாதிரி இருக்கு? இங்க பாரு இந்திரா, யார் கால்ல இருந்தோ மெட்டி விழுந்திருக்கு. ஆமாக்கா, அடப்பாவுமே, அதுவும் கோவில்ல தவற விட்டுருக்காங்க. கல்யாணமான பொண்ணு கால்ல மெட்டி இல்லாம இருக்கிறது நல்லது இல்லையே. அதானே, ஏதாச்சும் ஆபத்து வந்துடாம இருக்கணும். ஆத்தா, நீதான் அவளை காப்பாத்தணும். என்ன இது இப்படி சொல்றாங்க? மெட்டி போடலன்னா ஆபத்து வருமா? ரஜினி காலில் மெட்டி இல்லையே, அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? இந்த காலத்துல போய் இதெல்லாம் யாராவது நம்புவாங்களா? சாமி, யாராவது இதை கேட்டு தேடி வந்தா இதை கொடுத்துருங்க. கொடுங்க, கொடுத்தேன். அக்கா, ரஜினி போயிடுவா. பின்னாடியே போய் இவன் ரொம்ப நல்லவன்னு மந்திரிச்சு விட்டுருவா. இதே வேலையா போச்சு. இம்முசைங்க, ஒண்ணு வெளியில போகுது, இன்னொன்னு உள்ள போகுது பாரு. ரஜினி, ரஜினி, என்ன பத்மாமா? என்ன பண்ற? கொஞ்சம் கூட யோசிக்காம தாலியை கழற, மெட்டியை கழற. இல்ல பத்மாமா, அது வேண்டாம் ரஜினி. இதுக்கெல்லாம் ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா பத்மாமா?
எல்லாரும் வேதனைப்படுறதுக்காகவே நான் இதை சுமக்கணுமா? அக்கா, உங்களுக்கு பிடிக்காது, கஷ்டப்படுவீங்கன்னு யாராச்சும் ஏதாச்சும் விட்டு கொடுக்கறாங்களா? அப்படி கேளு மீனா. இங்க பாரு ரஜினி, இதுக்கு ஏதாச்சும் அர்த்தம் இருக்கான்னு கேக்குறியே. நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு அவன் அந்த தாலியை கட்டியிருக்கான். உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு மெட்டிய போட்டு விட்டுருக்கான். அம்மா நான் இரு நான் இன்னும் சொல்லியே முடிக்கல, முடிச்சிடுறேன். இதையெல்லாம் செஞ்சா நீ அவன் மேல கோவப்படுவேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் அந்த கோவம் சரியாகும் போது உனக்கு எல்லாம் புரியுங்கிறத அவன் நம்புறான். இந்த தாலிக்கும் மெட்டிக்கும் அர்த்தம் இருக்கு ரஜினி. அது பார்த்திபனோட காதல். எந்த அன்பும் எந்த காதலும் என் வாழ்க்கைக்கு அர்த்தம் தர முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன் பத்மாமா. ஒரு நிமிஷம்மா. சொல்லுங்க. இதோ கிளம்பிட்டேன். ஆன் தி வே தான், வந்துடுறேன். பத்மாமா நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. முரளி, முரளி, டேய் முரளி, எங்க போயிட்டான் இவன்? முரளி, எங்க முரளி? எங்கங்க? இப்பதான்க்கா வண்டி எடுத்துட்டு வெளியே போனா. ஏண்டி உன்னை கேட்டனா? ஏ ராதிகா, எங்க போறேன்னு உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானடி? இல்லையம்மா, என்கிட்ட எதுவும் சொல்லல. இந்த வீட்ல பெத்தவனு நான் ஒருத்தி எதுக்கு இருக்கிறேனே தெரியல. ரஞ்சிதம், இப்ப எதுக்கு காலையிலே ஆரம்பிக்கிற? அப்படி என்ன ஆச்சு? என்ன நடக்குதுன்னு இந்த வீட்ல நீங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. ராத்திரி எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் ரஜினி ரூம்குள்ள போயிருப்பான். போனது கூட பரவாயில்லம்மா, எவ்வளவு தைரியம் இருந்தா அவளுக்கு மெட்டி போட்டு விட்டுருப்பான். ரஜினியோட ரூமுக்கு போறதுக்கு அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு? என்னங்க பேசுறீங்க? ஆள் ஆளுக்கு இஷ்டப்பட்டதை செய்யறதுக்கு எதுக்கு பெத்தவங்க பெரியவங்கன்னு நாம இந்த வீட்ல இருக்கிறோம்? நேரம் பார்த்து அர்த்தராத்திரியில வந்திருக்கான் பாருங்க மெட்டி போட. தாலி கட்டின லட்சணத்தையே பார்த்து ஊரு சிரிப்பா சிரிக்குது. இதுல மெட்டி ஒண்ணுதான் இப்ப குறைச்சல். மா, அவனை எதுவும் சொல்லாதம்மா. ரஜினிக்கு ஏதாவது ஆயிடும்னு பயந்துதான் அவன் மெட்டி வாங்கி போட்டிருக்கான். உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ராதிகா, இதாண்டி இவளுக்கு வேலையே. நாம என்ன பேசினாலும் அத மாத்தி ஏதாவது பேச வேண்டியது. அப்புறம் ரஜினி வந்த உடனே கோல் முட்ட வேண்டியது. அக்கா, நான் அந்த மாதிரி என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? என்னால உங்களுக்கு என்ன பிரச்சனைக்கா வந்திருக்கு? ஏய், ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசாதடி. ரஜினி ரிசப்ஷனுக்கு போயிட்டு வந்தப்போ அது அவளுக்கே தெரியாம நடந்துச்சுன்னு பாயிண்ட் எடுத்து கொடுத்தவ தானே. இந்த மெட்டி போடுற ஐடியா கூட இவங்க சொல்லி கொடுத்ததாதாமா இருக்கும் இருக்கும். அதெல்லாம் பண்றவ தானே இவ. ரஞ்சிதம், போதும் விடு. இப்ப எதுக்கு தேவையில்லாம முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இது அவங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். அவங்க பேசி முடிவு எடுத்துப்பாங்க. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. வா. வர வர சரியில்லைங்க நீங்க. ரஜினியை தான் ஒரு வார்த்தை பேச விட மாட்டீங்கன்னு பார்த்தா இப்ப என்னடானா எங்க இருந்தோ வந்தவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ ரஞ்சிதம், என்ன பேசுற நீ? எங்கிருந்தோ வந்தவங்கன்னு நீயே சொல்ற. அவங்க கிட்ட போய் சரிக்கு சமமா பேசிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்குது? அதனாலதான் சொன்னேன். சரி விடு, அப்புறம் ஓ இஷ்டம். நான் மா வரைக்கணும். அதான் அவனை தேடிக்கிட்டு வந்தேன். எங்க போய் தொலைஞ்சானோ தெரியல. இப்ப போனா கடையில கூட்டம் இருக்காது. மாவு அரைச்சிட்டு வரணும், அவ்வளவுதானே? என்கிட்ட கொடுமா, நான் போய் அரைச்சிட்டு வரேன். நீங்க எல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம். மாப்பிள்ள இருந்திருந்தாலாவது அவரு போயிட்டு வந்திருப்பாரு. என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. நான் தான் போய் ஆகணும். மா, நீ ஏமா போற? மாமா இல்லனா என்ன,
அதான் இந்த வீட்ல எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு சுத்திட்டு இருக்கான்ல புது மாப்பிள்ள, அவனை போய் மாவு அரைச்சிட்டு வர சொல்லுங்க. என்னம்மா பாக்குற? சும்மா உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு திண்ணையே தேய்ச்சிட்டு இருக்கான்ல, அதனால அவனை அனுப்புங்க. அதானே கரெக்டடி. இரு, அவனை அனுப்பிட்டு வரேன். ரஞ்சிதம் என்னங்க? வேண்டாம் ரஞ்சிதம், பெரிய இடத்து பையன், இந்த மாதிரி வேலை எல்லாம் செஞ்சு அவனுக்கு பழக்கம் இருக்குதான் தெரியல. பழக்கம் இல்லனா என்னப்பா, பழகிக்கிட்டும். இங்க இருக்கிற வரைக்கும் அவன் இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். ஆமா ஆமா, செஞ்சுதான் ஆகணும். இதோ நான் வரேன். ரஞ்சிதம் பார்த்திபா, இன்னைக்கு இருக்குடா உனக்கு. உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு. டேய் நில்லுடா. ஏய் ரஞ்சிதம், சொன்னா கேளு. எங்கடா போற? வெளியே வெளியே தானே போற? அப்படியே இந்த மாவு அரைச்சிட்டு வா. இந்த அக்கா, நான் வேணா அரைச்சிட்டு வரட்டுமா? ஏய், நான் கேட்டேனாடி உன்ன? டேய், நீ என்னடா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டே இருக்கலாம்னு பாக்குறியா? இன்னைக்கு சாப்பிடல, அதான் தூக்கமே வரல. முதல்ல இத கொண்டு போய் மாவு அரைச்சுக்கிட்டு வா போ. ரஞ்சிதம் போ பார்த்திபா, போய் அரைச்சிட்டு வா. வேலை பார்த்தா நல்லா பசிக்கும். நிறைய சாப்பிட்டு நல்லா தூங்கலாம். அனுபவம் பேசுதா ராதிகா? இப்ப என்ன, மாவு அரைக்கணும் அவ்வளவுதானே? கொடுங்க. ஏய் நீ நில்லு. இனிமே அவனுக்கு வக்காலத்து வாங்குற வேலை வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. புரியுதா? ஏங்க உங்களுக்கு தெரியாது, நீங்க சும்மா இருங்க. உள்ள வாங்க முதல்ல. அனிதாக்கு கால் பண்ணி வெறுப்பேதும். ஹலோ ஹலோ அனிதாக்கா, சொல்லு. சும்மா சொல்லக்கூடாது. வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க, 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு உங்க தம்பிக்கு. இவன் குபேரன் மாமாலாம் பிச்சை வாங்கணும் போல இருக்கு. என்ன பணிவு, என்ன பணிவு. சரி நேரா சொல்லு, சும்மா சுத்தி வளைச்சு டைம் வேஸ்ட் பண்ணாத. உங்க தம்பி இன்னைக்கு ஊற வச்ச அரிசி பக்கெட்டை தூக்கிட்டு மாவரைக்க மில்லுக்கு போன கண் கொல்லா காட்சியை நீங்க பார்க்காம போயிட்டீங்களே அனிதாக்கா. என்னது, நம்பிக்கை இல்லைன்னா போய் பாருங்க. 6 மாசம் கழிச்சு உங்க வீட்டுக்கு வரும்போது நம்ம பார்த்திபனான நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. அவ்ளோ பொறுப்பான பையனா வருவான். போய் பாத்துருங்க. அக்கா, மாவு அரைக்கணும். அரைக்கலாம்ப்பா. எதுக்கு? இட்லிக்கு தான். சரி கொடுப்பா, நான் அரைச்சு தரேன்.
அனிதா நீ என்ன இங்க? இது உங்க ஆபீஸ், நீங்க இந்த கம்பெனியோட ஜிஎம். உங்க அனுமதி இல்லாம செக்யூரிட்டி கேட்டை தாண்டி வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க மேடம். ஏய் என்னடி நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எப்பதான் நீ என்ன புரிஞ்சுப்பியோ? நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டா என்ன, புரிஞ்சுக்கலன்னா என்ன? நீதான் என்ன சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒவ்வொரு விஷயமா பண்ணிட்டு இருக்கியே. நீ நடந்ததையே மனசுல வச்சுட்டு தான் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பார்த்திபன் என் கழுத்துல தாலி கட்டுவான்னு சத்தியமா நினைச்சு கூட பாக்கல. நான் எத்தனை தடவை சொல்றேன், ஏண்டி என்ன நம்ப மாட்டேங்கிற? நம்பிக்கையா? அப்படி ஒரு வார்த்தை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அனிதா, உங்க வீட்ல இருக்கிறவங்க தான் வசதி, மத்தவங்க எல்லாரும் மட்டும் இல்ல. நான் எப்ப அப்படி சொன்னேன்? நீதான் சொல்ல மாட்டியே, ஆனா கிளீனா வேலையை முடிச்சிட்டு போய்கிட்டே இருப்ப. இவ்ளோ நல்லா ஃப்ரெண்டுன்னு நம்பி எதையுமே கவனிக்காம ஏமாந்து போயிருக்கேன். நான் எப்பவுமே நல்ல ஃப்ரெண்டா தான் இருந்திருக்கேன், உண்மையா தான் இருந்திருக்கேன். அதெல்லாம் நீயா சொல்லிக் கூடாது, நான் சொல்லணும். நீயும் சொல்லிட்டு தான் இருந்த அனிதா. இப்பதான் கோவத்துல நீ எல்லாத்தையுமே தப்பு தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இப்பதான் எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்க. என்ன ஏமாத்துனது பத்தாதுன்னு என் தம்பியை நல்லா ஏமாத்தி உங்க வீட்டுல வேலைக்காரனா ஆக்கிட்டீங்கல்ல அனிதா. ஏய் என்ன கத்துற? இதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆளு கிடையாது. அபாண்டமா பேசாத அனிதா. அபாண்டமா பேசுறனா? அப்ப அன்னைக்கு அம்மாவும் மாமாவும் வரும்போது அவன் வீடு தொடச்சிட்டு இருந்தானே, அது பொய்யா? அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் கேளு. ஏய் உன்னோட எந்த கதையும் கேட்க நான் தயாரா இல்ல. நானே இப்ப கண்ணால பார்த்துதான் நேரா வந்திருக்கேன். என் தம்பி எப்படி இருந்தவன், யார்கிட்டயும் தலை குனிய மாட்டான், அவ்வளவு மரியாதையா இருப்பான். எங்க வீட்டு ராஜகுமார அவன். ஒரு இடத்துலயும் தன்னோட சுயமரியாதையை விட்டு கொடுக்காதவன் இன்னைக்கு எங்க குடும்பம் மானமே போச்சு. ஐயோ, நீ சொல்றது எனக்கு சத்தியமா புரியல அனிதா. இப்ப என்ன நடந்துச்சு? உனக்கு எதுவுமே புரியாதுன்னு எனக்கு தெரியுமே, அதான் புரிய வச்சுட்டு போலான்னு வந்தேன். சொல்லு அனிதா, என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதானே தெரியும். எல்லாத்தையும் பிளான் போட்டு கொடுத்துட்டு நீ ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆபீஸ் வந்து உட்கார்ந்துருவ. ஆனா உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சு முடிச்சிருவாங்க. அனிதா, இந்த பார், பார்த்திபனை பார்த்துட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். எங்க பார்த்தேன் தெரியுமா? ரோட்ல மாவு டப்பாவை தூக்கி நடந்து போயிட்டு இருக்கான். சத்தியமா எனக்கு தெரியாது அனிதா. அவன் மாவு அரைக்க போனது கூட உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா உங்க வீட்ல உள்ளவங்க இந்த மாதிரி செய்வாங்கன்னு தெரியுமா தெரியாதா? இதுக்குதான் நான் வேண்டான்னு சொன்னேன். சொல்ல கேட்காம அவனை பிரெயின் வாஷ் பண்ணி இப்ப உங்க வீட்டு அடிமை மாதிரி வேலை பார்க்க வச்சிருக்கீங்க. அனிதா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதடி. நீ வருத்தப்படுற மாதிரி சத்தியமா பார்த்திபனுக்கு எந்த ஒரு மரியாதை குறைவும் நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். இந்த நம்ப அனிதா. இப்ப நடந்திருக்கேன், இதுக்கு என்ன சொல்ற? நீ ஜிஎம் இங்க மரியாதையா இருப்ப. என் தம்பி, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பூஜா தூக்கணும்ல. இது எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்ல வேண்டிய நாள் வரும், மறந்துடாத. அனிதா, தோசை சுட்டு தரேன், வா. ஏய் ஏய் ரஜினி, என்னடி? ஏய் ஏய், என்னடி பண்ற? ஐயோ, எல்லாரும் வந்து பாருங்களேன், என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க, வாங்க.